வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 11 அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக நிறைவேற்ற 1000 மில்லியன் ரூபாய் திரைசேரி ஒதுக்கம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதற்கான காரணத்தை வெளியிட்டு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த. ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அனைவரையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதனை ரணில் விக்ரமசிங்கவால் தடுக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட 11 அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக நிறைவேற்றுவதற்கு திரைசேரி 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி 2 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. இதற்கமைய 100 நகரங்களுக்கான வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நகர அபிவிருத்தி வேலை திட்டத்திற்குமாகவும் 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு நிறுவனங்களால் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 400 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மகளிர் பிரிவுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலை இலக்கு வைத்து தொகுதி வாரியாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மகளிர் பிரிவுகள் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாடு முழுவதிலும் கட்சியின் மகளிர் பிரிவுகளுக்கான கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றியிடக்கூடிய ஆற்றல் உண்டு என்றும் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 2 நாள் விஜயத்தை மேற்கொண்டிருந்த IFCயின் ஆசிய பசிபிக்கிற்கான துணைத் தலைவர் டிகார்டோ புலிட்டி இலங்கையின் தற்போது சீர்திருத்தங்களுக்கான தனது ஆதரவையும் உறுதிப்பாட்டையும் உறுதி செய்துள்ளார். அதேவேளை அனைவரையும் உள்வாங்கிய பொருளாதார வளர்ச்சிக்காக தனியார் துறையினர் தலைமை தாங்கும் அபிவிருத்தியின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி, மத்திய வங்கி ஆளுநர், வலசக்தித்துறை அமைச்சர் உட்பட பலரை இந்த விஜயத்தின் போது அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இலங்கைக்கு அபரிதமான ஆற்றல் உள்ளது. நாடு முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும்போது அந்த வேகத்தை தக்க வைத்துக் கொள்வதும் பொருளாதார ஸ்திரத்தன்மையிலிருந்து நிலையான வளர்ச்சிக்கான மாற்றத்தை ஆதரிப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்துவதும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். தேவையான சீர்திருத்தங்களை தழுவி சாதகமான வணிக சூழலை வளர்ப்பதன் மூலமும் நிலையான உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் இலங்கை தனது முழுமையான பொருளாதார ஆற்றலை திறந்து அதன் மக்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் புலிட்டி கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கம் வகித்த பலர் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையினாலேயே இவ்வாறான நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. அதன்படி கட்சியில் அங்கம் வகித்த பலர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையினாலேயே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது பணத்திற்காக காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தயாசிரி ஜெயசேகர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் நிலைமை தொடர்பாக நாம் கவலையடைகிறோம். நாம் 90 ஆண்டுகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக கை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பவர்கள் எவரும் அப்போது இருக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளர் தொடர்பாக நாளை நீதிமன்ற தீர்மானம் வெளியாக உள்ளது. அதன் பின்னரே விஜயதாச ராஜபக்சவின் பதவி நிலை தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டாலும் அத்தனை வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியின் போது, நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். சகல வேட்பாளர்களோடும் பகிரங்க விவாதம் நடத்துவதற்கும் நான் தயார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, கொலைகளை செய்யவில்லை. எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவுமே குரல் கொடுத்து வருகிறேன் என்று தெரிவித்தார். அதே நேரம் நாட்டில் நீண்ட காலமாக நிலவி வரும் தமிழ் மக்களின் உரிமை பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை எனது ஆட்சியில் வழங்குவேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றும் வடக்கு கிழக்கு மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகிறேன். அதன்படி நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன். இந்த நிலையில் இனமத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என்று தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதன்படி பொதுஜன பெரமுனவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைப்பாளர்களும் இன்று முற்பகல் 10:45 மணிக்கு நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, விரைவில் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாலும் தடுக்க முடியாது. அரசியலமைப்பின் சட்டத்தை மீறி அவரால் செயற்பட முடியாது. நாட்டு மக்களின் நலனுக்காக செயற்படக்கூடிய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு அந்த சந்தர்ப்பம் இழக்கப்பட்டது. அப்போது சஜித் பிரேமதாஸ் 56 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டது. ஏனெனில் தேர்தலில் போட்டியிட்டு கோட்டாபய ராஜபக்ச நாட்டில் இனவாத மதவாத பிரிவினைகளை ஏற்படுத்தியிருந்தார். ஏப்ரல் 21 தாக்குதல் விவகாரத்தை தேர்தல் வெற்றிக்காகவும் பயன்படுத்தினார். ஆனால் இந்த நாட்டு மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள். 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டு மக்கள் நாட்டிற்கு பொருத்தமான தலைவரை தெரிவு செய்வார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேலும் தெரிவித்தார். தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். தற்போது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் எமது விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல நோயாளிகளை இழந்து வருகின்றோம். இனிவரும் காலங்களில் வெப்பநிலை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதனால் அதனை தடுக்கும் நோக்கில் அதிகளவான மரங்களை நடுவதோடு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனைகளின் அதிகரிப்பு மற்றும் அதிகளவான மரங்கள் அழிப்பு என்பவற்றின் மூலம் தற்போது வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. எனவே மக்கள் அனைவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட்டு சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும். அத்துடன் குளிர்மையான பானங்களையும் அருந்த வேண்டும். கடந்த 2 வாரங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக நமது நோயாளர் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 அல்லது 5 நோயாளிகளை இழந்திருக்கின்றோம். வயோதிபர்களுக்கு தண்ணி தாகம் எடுப்பது தெரியாது. எனவே இந்த நோய் வராமல் இருப்பதற்கு வீட்டில் உள்ள வயோதிபர்களுக்கு போதிய நீர் ஆகாரங்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உடலின் வெப்பத்தை குறைத்து ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் விமான நிலையங்களின் கட்டமைப்பு, குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டமைப்பையும் ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு மற்றும் சோதனை சாவடிகள் அதிகார சபையின் அதிகாரிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், சிங்கப்பூர் போல் மாற வேண்டும் என்று கனவு கண்டால் மாத்திரம் போதாது, அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார கொள்கைகள் ஆட்சி மாற்றத்தோடு மாற்றமடைவது இலங்கையின் தற்போதைய நிலைமைக்கு பிரதான காரணியாக உள்ளன. நாடுகண்ட ரீதியில் வங்குரோத்து நிலைமை அடைந்துள்ளமைக்கு அரசியல் காரணிகளை பொறுப்பு கூற வேண்டும். சிங்கப்பூர் போன்று மாற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இலங்கையின் விமான நிலைய கட்டமைப்பு, குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டமைப்பை பரிசீலனை செய்து சிறந்த திட்டங்களை முன்வைக்குமாறு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனை சாவடிகள் அதிகார சபையிடம் வலியுறுத்தினர். இதற்கமைய இலங்கையின் விமான நிலையங்கள், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டமைப்பை ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனை சாவடிகள் அதிகார சபையின் 5 அதிகாரிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை தங்கியிருந்து ஆராய்வுகளை முன்னெடுப்பார்கள். சிங்கப்பூர் போல் மாற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். சிங்கப்பூர் அதிகார சபை குழுவினர் முன்வைக்கும் அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். விசா தொடர்பாக உருவாகியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுமாறு இலங்கை அணியின் முன்னாள் அணித்தலைவர் சனத் ஜெயசூரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடும் வியர்வை, கண்ணீருடன் பணம் சார்ந்த விடயங்கள் எவற்றையும் எதிர்பார்க்காமல் பல இளைஞர்களும் நானும் சுற்றுலாத்துறை மீண்டும் செழித்தோங்க செய்தோம் என்றும் அவர் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதிய விசா நடைமுறைகள் குறித்து சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள் பல கரிசனைகளை வெளியிட்டுள்ளதை நான் அவதானித்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். இந்த விடயத்தோடு தொடர்புபட்ட அனைவரும் இந்த விவகாரத்திற்கு கூடிய விரைவில் தீர்வை காண வேண்டும் என்று தான் வேண்டுகோள் விடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டவர்கள் எமது நாட்டுக்கு வரும்போது 30 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட $50 கட்டணத்தை மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்தியா, சீனா, ஜப்பான், ரஷ்யா,
மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டவர் ஒருவர் நாட்டுக்குள் நுழையும் போது அதற்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பையும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஏற்கும். சுற்றுலாத்துறை நாட்டுக்குள் புத்துயிர் பெற்று வரும் நிலையில் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகின்ற வேளையில் அறவிடப்படும் விசா கட்டணத்தை தொடர்ச்சியாக $50 என்ற வரையறைக்குள் பேணுமாறு அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது சுற்றுலாத்துறையினர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்திற்கு பெரும் பக்கபலமாக அமையும் என்றும் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தனர். அதன்படி இந்த விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த பின்னர் அமைச்சரவை அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது.